என்ற வள்ளல் விபுலானந்த அடிகளார் பற்றிய இந்த பெட்டகத் தொடரின் முதல் பகுதியில் அவரது வாழ்க்கை மற்றும் சமூகம் பற்றி அவரது நோக்கு ஆகியவை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த பகுதியில் அவரது முக்கிய ஆராய்ச்சிகள் இரண்டை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அவர் பிறந்து வாழ்ந்த பின்னணி அவரது பல ஆராய்ச்சிகளுக்கான ஆரம்ப ஊக்குவிப்பாக திகழ்ந்திருக்கின்றது என்று கடந்த பகுதியில் கூறியிருந்தோம். அது பற்றி விளக்குகின்றார் அவரது மாணவரான ஆசிரியர் சிவசுப்பிரமணியம். தமிழிசையை ஆராய்ந்து காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு நீண்ட காலத்திலே ஏற்பட்டிருந்தது. இரண்டாவது அவர் இலக்கியங்களை படித்த காலத்தில், சிலப்பதிகாரத்தை படித்த காலத்தில் தான் அந்த எண்ணம் ஏற்பட்டது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். இதை பற்றி ஒரு விசேஷம் என்னென்றால், சுவாமிநாத ஐயர் அவர்கள் சிலப்பதிகாரத்தின் முதலாவது பதிப்பை 1892 ஆண்டு தான் வெளியிட்டவர். அதே ஆண்டு தான் சுவாமி பிறந்தார். அப்போ அந்த சின்ன வயதில புத்தகத்தை தொட்டு பார்த்து பிரித்து பார்க்கறதுக்கு தான் இந்த மகிழ்ச்சி அடைவதாக சொன்னார். அப்பொழுது அவர் படிக்கையில், ஆனால் அந்த புத்தகம் சிலப்பதிகாரம் என்ற பெயரும் அதிலே கண்ணையினுடைய கதை கூறப்பட்டு அவருக்கு தெரிந்திருந்தது. காலத்தெய்வ மக்களுக்கு கண்ணகி ஒரு கண் கண்ட தெய்வமாக இருந்தவர். பழைய கண்ணமகன் கோயில்களிலே அதுவும் ஒன்று. அங்கே பாடப்பட்ட பாடல்கள் மூலம், அதாவது காவியங்கள், புலித்தி பாடல்கள் மூலம் அவர் சிறு வயதிலேயே கண்ணையை பற்றி அறிந்திருக்கிறார். பிறகு சிலப்பதிகாரத்தை படித்தவர் அங்கே உள்ள தமிழிசை சம்பந்தமான செய்திகளை பார்த்ததும் அந்த தமிழிசையை ஆராய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. மீன் மகள் பாடுகிறாள், பாவி மகள் ஆடுகிறாள், மற்ற மகள் அழகாக வேடையம்மா. அது மாத்திரமன்றி மட்டக்களப்பு பாவியில் காணப்படுகின்ற பாடும் மீன்கள் எனப்படுகின்ற ஒரு வகை நீர்வாழ் உயிரினம் குறித்த அவரது அனுபவமும் அவரது இசை குறித்த ஆராய்ச்சிக்கு தூண்டுகோலாக திகழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இசை பற்ற இந்த தூண்டுதல் இந்த பாடு மீன்கள் மூலமாகவும் கிடைச்சிருக்கும். அவர் கல்லடியிலே இருந்து தோணியில வர்ற பொழுது இடையிலே தோணிக்காரரிடம் சொல்லினார். இந்த இசையை பல முறை கற்றிருக்கிறார். அந்த இசையை வைத்துக் கொண்டு அதை ஒரு கற்பனை பண்ணி நீர மகளிர் இன்னிசை பாடல் என்ற பாடலையும் அவர் பாடினார். அந்த பாடல்ல அதுக்கு தூண்டுகோலா இருந்தது இந்த பாடு மீன்களுடைய இசைதான். அதில் உள்ள இந்த இசை நுட்பங்களையும் ஆராய்ந்து அந்த பாடல்ல சுரங்களையும் அமைத்து அவர் பாடியிருக்கிறார். அந்த இசை ஆராய்ச்சிக்கு இதுவும் ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். தமிழிசை குறித்த விபுலானந்தரின் ஆய்வுகள் தான் அவர் தமிழெண்ணைக்கு சேர்த்த முக்கிய அணிகலன். அது பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக அவர் ஆராய்ந்த இன்னும் ஒரு விடயம் குறித்தும் நாம் பார்த்தாக வேண்டும். அது தமிழ் நாடகங்கள் குறித்த அவரது ஆராய்ச்சி. மதங்க சூளாமணி என்ற அவரது தொடர் கட்டுரை தமிழ் நாடகங்கள் பற்றி ஆராய்கின்றது என்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பீடாதிபதி பேராசிரியர் மௌனகுரு. விபுலானந்த அடிகள் அவர்கள் ஒரு அறிஞர், ஒரு கலைஞர், ஒரு துறவி. இது ஒரு முக்கியமான கலவை. இந்த மூன்றும் எங்கு இணைவது அபூர்வம். இது எங்கு இணைந்திருக்கிறது சொன்னால் இளங்கோவடிகளிடம் இணைந்திருக்கின்றது. இப்ப நாடகக்கலை பற்றி அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. என்று நாடகம் அரங்கியல் ஒரு பாடநெறியாக இலங்கை பல்கலைக்கழகங்களிலே படிப்பிக்கப்படுகின்றது. ஈழத்தின் பல பாகங்களிலும் அது படிப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாடகக்கலை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது இந்த மதங்க சூளாமணி என்பது செந்தமிழிலே தொடர்ந்து வந்த கட்டுரை. 3 இயல்களாக அதை பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது உறுப்பியல். இந்த உறுப்பியல் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தமிழில் உள்ள நாடக நூல்களிலிருந்து, நாடக இலக்கணங்களிலிருந்து எப்படி நாடகம் தமிழருக்காக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. 2வது இயலான எடுத்துக்காட்டியலிலே ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தந்து மேற்கு நாட்டு நாடகங்களில் எப்படி அந்த நாடக உறுப்புகள் அமைந்திருக்கின்றன என்று காட்டுகின்றார். 3வது இயலிலே அவர் தனஞ்சயனாரின் வடமொழி தசரூபக நாடகத்தை தமிழிலே ஓரளவுக்கு மொழிபெயர்த்து அந்த வடமொழி நாடக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகின்றார். இங்கு முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழருக்கான நாடக மரபு ஒன்றை பாரம்பரியமாக எடுத்து காட்டி அந்த மரபில் வருகின்ற தமிழருக்கு மேற்கு நாட்டு நாடக மரபுகளையும் வடமொழி நாடக மரபுகளையும் வலியுறுத்தி தமிழ் நாடக மரபையும் ஏனைய நாடக மரபையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டாய் மூலமாக தமிழ் நாடக ஆய்வாளர்களும் அறிஞர்களும் நாடக அவைக்காட்டினர்களும் பரந்த அளவில் நாடகத்தை அறிய வேண்டும் என்கின்ற அவாவித்தான் மதங்க சூளாமணி எழுதியிருக்கின்றார். விபுலானந்தரின் தமிழிசை குறித்த ஆய்வுகளின் விளைவாக உருவானது யாழ் நூல். அந்த யாழ் நூலை உருவாக்குவதற்கான அடிகளாரின் முயற்சிகளை இவ்வாறு விளக்குகின்றார் பேராசிரியர் மௌனகுரு. அவர் 32வது வயது துறவியாகி 32 வயதிலிருந்து பின்னர் 23 வருஷங்கள் ஆராய்ந்ததன் பயன்தான் இந்த யாழ் நூல்
நூலாகும். இந்த யாழ் நூலை அவர் கொண்டு வருவதற்கு அவருக்கு ஆங்கில அறிவு, விஞ்ஞான கணித அறிவு, வடமொழி அறிவு, பன்மொழி அறிவு என்பன இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் தமிழ்துறை தலைவராக இருந்த போதுதான் இந்த இசை அறிவை அவர் பெற்றுக் கொள்கின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் இசையை வளர்க்க ஆரம்பிக்கப்பட்டதாயினும் 1907, 1917 ஆண்டுகளிலே அபிரகாம் பண்டிதர் அவர்கள் கருணாமத சாகர திரட்டு போன்ற நூல்கள் மூலமாக தமிழருக்கு என்ற ஒரு பாரம்பரிய இசை இருக்கின்றது என்பதை கூற ஆரம்பித்து விட்டார். நிறுவியும் இருக்கின்றார். அது பரவலாக அப்போது ஏற்கப்படவில்லை. கர்நாடக இசைதான், தெலுங்கு இசை, சமஸ்கிருத இசைதான் தமிழர் இசையாக கொள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்தை தான் சுவாமிகள் அவர் தமிழ் மரபிலிருந்து அந்த இசையை தேடுகின்றார். அவர் 40களிலே பாரிஜாத வீணை, சங்கீத பாரிஜாதம், நீரத மகளிர், இன்னிசை பாடல் எல்லாம் எழுதி மேலும் தன்னை ஆயத்தப்படுத்தி இந்த நூலை அவர் 47ஆம் ஆண்டிலே எழுதி முடிக்கின்றார். சங்க இலக்கியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் தேவாரங்களையும் ஆதாரமாக கொண்டு தமிழருக்கொன்று பாரம்பரியமான இசை மரபும் இசையும் இருந்திருக்கின்றது என்பதை நிறுவியதுதான் சுவாமி விவேகானந்தருடைய மிக முக்கியமான பங்களிப்பாகும் என்றார் பேராசிரியர் மௌனகுரு. இந்த யாழ் நூல் குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டவர்களில் இருவர் ஆய்வாளர் அரிமளம் பத்மநாபன் மற்றும் திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் அதிபர் அருட் சகோதரி மார்கரெட் பாஸ்டின். பாயிரவியல், இசை நரம்பியல், பாலைத்திரிவியல், பண்ணியல், தேவாரவியல், ஒளிவியல் மற்றும் பிற்சேர்க்கை என்று பகுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நூல் குறித்து அவர்கள் ஒவ்வொரு பகுதி முதலில் பாயிரவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இசை தோன்றியதுலேருந்து தொடங்குறார். இயற்கையிலிருந்து எப்படி இசை தோன்றியது, அதுக்கப்புறம் மனிதன் தோற்றுவிக்கிற இசை எப்படி இருக்கிறது, அந்த எப்படி அவன் அந்த குரல் நரம்பு, குரல் துத்தம், கைக்கிளை இதெல்லாம் உருவாக்குறான், இப்படி என்ற பல செய்திகளை சொல்லிட்டு போறாரு. ஆனா அதை சொல்றது எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்றாருன்னா தொல்காப்பியம் தொடங்கி நமக்கு இதை கொடுக்குறாரு. அதுதான் அதுல ரொம்ப சிறப்பு. என்னன்னா தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி எதையும் விடுவதில்லை. அவர் இணைக்கிளை, பகை, நட்பு அப்படிங்கறதெல்லாம் பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்றாரு. இது இந்த வாதி, அணுவாதி, சம்வாதி, விவாதின்னு இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்யல்ல இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடியது எல்லாமே முன்னால அங்க இருக்கு அப்படிங்கறது ரொம்ப உறுதியா சொல்லிட்டு போறாரு. அடுத்தது இசை நரம்பியல். இசை நரம்பியல் என்று சொல்லி இந்த பிசிக்ஸ் ஆஃப் மியூசிக் என்று சொல்லுவோம். எப்படி ஒரு தண்ணியிலே இசை உருவாவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது, ஒரு லாஸ், விதிமுறைகள் இருக்கின்றது, இதெல்லாம் எப்படி என்று அந்த இசை நரம்பியல்லே விவரித்து சொல்லுகின்றார். இதுல இவருடைய தனிப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் என்று சொன்னால், சில ஆங்கில பெயர்களுக்கு இவர் தனியாக ஒரு தமிழ் பெயரை வரையறுத்து கொடுக்கின்றார். துளைக்கருவிகளுக்கான இலக்கணம் எப்படி இருக்கணும், இந்த ஓசை எப்படி இயங்குது, யாழினுடைய அமைப்பு, அது எப்படி அந்த சுருதிகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்குதுங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக அதை விளக்குறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இதை மேல்நாட்டு மியூசிக்கல் சிஸ்டம், அந்த மேலை நாட்டு இசை முறைகளோடையும் ஒப்பிட்டு அதை விளக்குறாரு. அடுத்தது பாலை திரிவியல். யாழ்நூலை கொண்டு அந்த பாலை திரிவு, அந்த வட்டப்பாலை, சதுரப்பாலை, திரிகோணப்பாலை, ஆயப்பாலை அப்படிங்கறத பத்தியான விஷயத்தை ரொம்ப அற்புதமாக இந்த கொண்டு செய்ய முடியும். அதே போல இதுல இந்த 7 பெரும் பாலைகளுக்கான இன்றைய கர்நாடக இசையில் இருக்கின்ற ராகங்கள் என்ன என்பதை அறுதியிட்டு கூறியதும், வட்டப்பாலை முறையில அந்த பாலை தெரிவுல செம்பாலையிலிருந்து தொடங்கினால்தான் இந்த பாலை தெரிவு அருமையாக அமையும், சரியாக அமையும் என்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கணக்கு தான் சரி என்பதை பின்னால் பல ஆய்வாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இதுல செம்பாலைங்கிறது அரிக்காம்போதி ராகம், அரும்பாலை என்பது சங்கராபரணம் இன்றைக்கு, மேற்செம்பாலை என்பது இன்றைய கல்யாணி, அப்படின்னு அதை வரிசைப்படுத்துறார். வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிற முறை ஒரு சயின்டிபிக்கா அதை அவரு நிரூபிச்சிருக்கிறாரு. அதனை அடுத்தது பண்ணியல். இந்த பண்ணியல் என்று சொல்லும்போது இந்த 7 ராகங்களிலிருந்து எப்படி இன்னும் 12 பாலைகள் பிறந்தன, அதனைத் தொடர்ந்து எப்படி 103 பண்கள் பிறந்தன என்பதை பற்றிய விரிவான விளக்கங்கள் இதில் இடம்பெறுகின்றது. அடுத்தது தேவாரவியல். தேவாரவியல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டளை பற்றி, யாப்பமைதி, இசையமைதி, இசைப்பா வகை, இவருடைய தேவார இயல் வர விட்டு தாங்க இந்த யாப்பிலக்கணத்தை நீங்க இசை பார்க்க தனியா பார்க்கணும், இயல் பார்க்க தனியா பார்க்கணும் என்ற ஒரு விழிப்புணர்ச்சியை தமிழறிஞர்கள் மத்தியிலே உருவாக்கியதுன்னு சொல்ல முடியும். சங்கீத ரத்னாகரத்துல தேவார பண்களை பற்றி என்ன குறிப்பு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லும்போது நான் 1-2 மட்டும் சொல்றேன். ஒரு ஹிந்தோளம்னு சொல்றதுதான் நம்ம சொல்ற இந்தளம் அப்படின்னு சொல்லுகிறார். தேவார பண்களை அடிப்படையாக கொண்டு பல செய்திகளை சங்கீத ரத்னாகரத்துல அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இன்றைக்கு உள்ள கர்நாடக இசையலுக்கான முதல் நூலாக கொள்ளப்படுகிறது. அதுல இத சொல்றாரு அவரு. அடுத்தது முக்கியமானது ஒளிவியல். ஒளிவியல்ல பாருங்க இசை கணிதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் மியூசிக்.
அப்புறம் வந்து இந்த ஸ்ருதியியலை பற்றியதான் மிகப்பெரிய நூலாக அந்த கருணாமிர்த சாகரம் வந்து முழுக்க அந்த அழகு நிலைகளை பற்றிய நூலாக மாறிடுச்சு. அது பெரும்பகுதி அதை பத்தி பேசுது. இதுல அந்த ஒளிபியல்ல தான் பேசுறாரு விபுலானந்தர் அப்படிங்கிறது. அங்கேயும் என்ன பண்றாரு, ஸ்ருதிகளை பற்றி சொல்லும் பொழுதும் கூட நம்முடைய இலக்கிய சான்றுகள் வழி நின்று பேசிட்டு அகோபல பண்டிதரும் வெங்கடமகியும் இந்த ஸ்ருதிகளை எப்படி தங்களுடைய இசையியல் நூல்கள் சொல்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இப்படியாக தமிழிசை குறித்து யாழ் நூல் விரிவாக ஆராய்கின்றது. இந்த யாழ் நூலுக்கு முன்பாகவே ஆப்ரஹாம் பண்டிதர் என்பவரால் 1907 ஆண்டிலேயே கருணாமிர்த சாகரம் இசை ஆராய்ச்சி நூல் என்று ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த 2 நூல்களையும் இவ்வாறு ஒப்படுகின்றார் அரிமளம் பத்மநாபன். யாழ் நூலுக்கும் கருணாமிர்த சாகரத்துக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது. யாழ் நூல் வந்து தமிழிசையினுடைய பல பகுதிகளையும் அதை அரவணைத்து கொண்டு செல்கிறதுன்னு சொல்லணும். தமிழிசையினுடைய பரப்பு என்னவோ அதை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. கருவி பற்றி, இயல் பற்றி, அந்த இசை இலக்கணங்கள் பற்றி, பெண்கள் பற்றி, தாளங்கள் பற்றி, தாள கணக்கு பற்றி முழுமையான ஒரு ஆய்வை அவர் மேற்கொள்கின்றார். அதற்கு வந்து வெறும் இலக்கியம் அப்படிங்கிற ஆதாரம் இல்லாம பல கல்வெட்டுகள் அது அந்த மாதிரி ஒரு நிறைய ஆதாரங்களை அவர் தேடி கொடுக்கிறார், அங்கங்க கொடுக்கிறார் அதை என்றார் அரிமளம் பத்மநாபன். இந்த யாழ் நூல் இன்று தமிழிசை பற்றி ஆராய புறப்படுபவர்களுக்கு ஒரு அத்திவாரம் என்று கூறுகின்றார் பேராசிரியர் மௌனகுரு. மிகவும் உயர்தரம் மிக்க அரிய நூல் இது. ஆகவே அதனை எளிமைப்படுத்தி அது பள்ளிக்கூட மாணவர்களாலும் இலகுவில் புரிந்து கொள்ளப்படக்கூடிய வகையில் புதிய வெளியீடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல ஆய்வாளர்கள் வேண்டுகின்றார்கள். யாழ் நூல் 1947 ஆண்டு ஜூன் மாதத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன் தமிழகத்தின் திருக்கொள்ளம்புத்தூர் திருக்கோயிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆனால் அடுத்த மாதம் விபுலானந்த அடிகளாரும் தமிழுக்கான தன் பணி முடிந்ததென்று கண்மூடிவிட்டார். கமலமடி